அண்மை செய்தி. ஜாமீனை ரத்து செய்ய கோரும் வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்யுமாறு வித்யாகுமார் என்பவர் தாக்கல் செய்த வழக்கு தொடர்பான விசாரணையின் போது நீதிபதிகள் இந்த கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அமைச்சராக தொடர விரும்புகிறீர்களா என்பதை தெரிவிக்க கூறியிருந்ததாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குறிப்பிட்டு பேசியிருக்கின்றனர். மேலும் இது தொடர்பாக விரிவான பதில் மனு தாக்கல் செய்கிறோம், அதற்கு கால அவகாசம் வழங்குங்கள் என்றும் செந்தில் பாலாஜி தரப்பு கேட்டிருந்த நிலையில் தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ராஜீவ், இன்றைய வழக்கு விசாரணையின் போது நடந்தது என்ன? உச்சநீதிமன்ற நீதிபதிகள் செந்தில் பாலாஜிக்கு கண்டனம் தெரிவிக்க என்ன காரணம்? விரிவா சொல்லுங்க. கண்டிப்பாக செந்தில் பாலாஜியினுடைய அந்த ஜாமீனை, ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஜாமீனை ரத்து செய்ய கூறி வித்யாகுமார் என்பவர் தொடர்ந்து அந்த வழக்கு விசாரணை தான் நிலுவையில் இருக்கின்றது. அதனுடைய வழக்கு விசாரணை இன்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது ஏற்கனவே கடந்த அந்த விசாரணையின் போது பல்வேறு உத்தரவுகளை அதாவது பல்வேறு அறிவுறுத்தலை வழங்கியிருந்தார்கள். அதே போல பல்வேறு கேள்விகளும் நீதிபதிகள் முன்வைத்திருந்தார்கள் செந்தில் பாலாஜி தரப்புக்கு. அவர்கள் இந்த முறை அதற்கான பதில்களை அளித்தார்களா என்ற ஒரு கேள்விகளை முன்வைத்திருந்தார்கள். குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்தவரை அமைச்சராக பதவி ஏற்க கூடாது என குறிப்பிட்ட எந்த ஒரு உத்தரவும் இல்லை என செந்தில் பாலாஜி தரப்பிடமிருந்து அந்த பதில்கள் முன்னும் வாதங்களாக முன்வைக்கப்பட்டிருந்தது. கடந்த 2 விசாரணைகளாகவே செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர விரும்புகிறாரா என்ற கேள்வியை முன்வைத்திருந்தார்கள். இதற்கு அவரிடம் கேட்டு சொல்ல வேண்டும் என அவர்கள் தரப்பு வழக்கறிஞருக்கு அறிவுறுத்தலை நீதிபதிகள் வழங்கியிருந்தார்கள். அதே கேள்வியை இன்றைய தினம் குறிப்பிட்டு இந்த கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பியிருந்தார்கள். ஏற்கனவே நாங்கள் கேட்டதற்கு இந்த பதிலை அளிக்கவில்லை என கேள்விகளை எழுப்பியதற்கு மத்தியில் தான் இந்த பதில்களை பாலாஜி தரப்பிடமிருந்து வாதங்களாக முன்வைக்கப்பட்டிருந்தது. அதாவது அந்த வாதத்தில் பொறுத்தவரை, இந்த விவகாரத்தை பொறுத்தவரை அமைச்சராக பதவி ஏற்கக்கூடாது என இந்த ஒரு குறிப்பிட்ட உத்தரவு பதில் தரப்பு பதில் அளித்ததற்கு நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் எந்த ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது என தெரிவித்திருந்தோம். ஆனால் இது போன்ற பதிலை தாங்கள் அளிக்கிறீர்கள் என்ற இது தொடர்பாக விரிவான பதில் மனுக்களை நாங்கள் தாக்கல் செய்கிறோம், அதற்கான ஒரு கால அவகாசம் வேண்டும் என கோரிக்கை முன்வைத்திருந்தார்கள். இதற்கு கால அவகாசம் வழங்க முடியாது. அதே போல நீங்கள் கூறி செந்தில் பாலாஜிக்கு பதிலளிக்க 10 நாட்கள் கால அவகாசம் வழங்கியிருக்கும் உச்சநீதிமன்றம் முன்னதாக அவருக்கு கண்டனமும் தெரிவித்திருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜீவ். செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்யுமாறு வித்யாகுமார் என்பவர் தாக்கல் செய்த வழக்கு விசாரணை இன்று நடைபெற்றது. அமைச்சராக தொடர விரும்புகிறீர்களா என்பதை தெரிவிக்க கூறியிருந்ததாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூறியிருந்தார்கள். கால அவகாசம் ஏதும் வழங்க முடியாது என்று முன்னதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து பதிலளிக்காமல் இருப்பது ஏற்புடையதல்ல என்றும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அமைச்சர் பதவியில் தொடர விரும்புகிறாரா செந்தில் பாலாஜி என்பது தொடர்பாக பதிலளிக்க 10 நாட்கள் கால அவகாசம் வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம். செந்தில் பாலாஜி வழங்கிய ஜாமீனை ரத்து செய்ய கோரி தொடுக்கப்பட்ட வழக்கில் அவர் அமைச்சர் பதவியில் தொடர விரும்புகிறாரா என்பது குறித்து பதிலளிக்க 10 நாட்கள் கால அவகாசம் உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது.